கிளவி அது பாக்ஸிங் இல்ல பாக்ஸிங் எடுத்தாப்ல நான் பழுகுனது தொழுகுல விட்டா நாக்க தள்ளி நாக்கடடா. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து நேஷனல் தான், அதுல ஜெயிச்சுட்டா போதும். ஜெயிப்படி ஜெயிப்ப. ரெடி வரண்டி என்ன மலமாடு எக்ஸ்ட்ரா டயலாக் ரெடி பண்ணிட்டியா? இல்லடி இல்லடி ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு வராதா? பொண்ணுங்கண்ணா பாத்திரம் கழுவணுமா சாதம் செஞ்சமான இருக்கணும், அதை விட்டுட்டு சாதனை செய்யணும்னு நினைக்க கூடாதுடி. அப்ப நீ பண்ண வேண்டியதானே? தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தப்புடி. உன்னை நான் கெஸ்டா கூட்டின்னு வந்த பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய் கிளவி, எல்லாம் நீ இருக்கிற சப்போர்ட்ல தான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவ பேசினா ஏன் உனக்கு ஊதிட்டு வண்டி சங்கு. ஆல்ரெடி எல்லாருக்கும் சங்கு ஊதின்னு தான் இருக்க. தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ், நான் போறேன். ஏய் அவ்வளவு ஈஸியாலாம் வந்து என்கிட்ட தப்பிக்க முடியாதுடி, அப்படி விட்டுற மாட்டேன்டி நானு. அட பாவி, கேக்குறதுக்கு ஆள் இல்ல, நீ என்ன வேணாலும் பல்வீங்களாடா? உங்களெல்லாம் தட்டி கேட்க ஒருத்த வராமல போய்டுவான். என்னடி கிளவி, ஹீரோக்கு பில்டப்பா? அவ்வளவுதான், உனக்கு கம்முன்னு உட்காரணும். என்ன ஏபிசிடி வாய மூடு. ஒரு பொண்ணு நடந்துருக்கீங்களா? தப்புலைங்களா? இதை தட்டி கேட்க ஒருத்தர் கூட துப்பலைங்களா? கேட்டுடுவாங்களா? இது முத்துப்பாண்டி கோட்டடி. இந்த டேலாக்க போட்டடி. மீனாட்சி கோயில் என்ன பத்தி கேட்டு பாருடி, சொல்லுவாங்க. சரவணன் கோயில என்ன பத்தி கேட்டு பாரு, சொல்லுவாங்க. என்னடி ஓவரா பேசுற? இது என் ஊர் மதுரடி. ஊரை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா? என் சொந்த ஊர் சிவகாசி. நான் பிறந்த ஊர் திருப்பாச்சி. இப்ப நான் வந்திருக்கிற நேரத்துல நான் வந்தால தரு. இப்ப நான் உரிக்க போறேன் உரி. ஏய் என்னடி வந்தது அந்த ஓவரா பேசுற? உன்னை அப்படியே ஒண்ணு பாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ எடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். வழி வழி வாழ விடு, வாழும் போதே வானை தொடு. என்னடி ஏமால கைவசியா? இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா ஸ்டாப் பண்ணு அப்பா. அப்பா கேப்பா அப்பா அடி அப்பா. எங்க மாமா உங்களை சும்மா விட மாட்டாரு. உங்க ஸ்கிரிப்ட்ல எக்ஸ்ட்ரா டயலாக் போட்டு உங்களை எலிமினேஷன் பண்ணிட்டு வர. நான் கின்சோ காமில டைட்டில் வின் பண்ண நான் வந்திருக்கேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் ஆடுவனே கொண்டு அதுல இது. என்ன ஒரு இன்டென்சிட்டி. உண்மையா தான் சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் இங்கிட்ட இருக்குது.